நானும் கூட பேசிகிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். கண்டினியூவாக எல்லா படங்கள்லையும் என்னோட லீடு படங்கள்லையும் நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுங்க சார். ஏன்னா நான் இந்த படத்துக்கு ரிக்வஸ்ட் பண்ணேன், அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நன்றி சார். இப்போ காளி ஏன் போஸ்டர் மாதிரியே வச்சுனுங்கிற மூஞ்சி தூக்கம் வந்துச்சா? காளி வெங்கட் எனக்கு ஒரு நல்ல நண்பர், சொன்னவனே வந்துட்டாப்புல, வந்து பாபு பண்ணிடலாம் பாபு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் படத்துலேயும் இப்போ ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, நீங்கள் ஹீரோ பண்ணுற படத்தை. கண்டிப்பாக நான் வருவேன் காளி, 2 சீனாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்றேன். நெத்திலான் இன்னும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு, எங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. லிரிக்ஸ் ரைட்ரு அப்போ நேத்தா சார் ரொம்ப நன்றி. மதன் சார், ரமேஷ் சார், சௌந்தர்யா மேடம், என்னோட நண்பர் பொம்மநாயகி டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. கேமராமேன் பிரதீப் எல்லாரும் ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு கொஞ்சம் இதெல்லாம் எல்லா மேடையில் கொஞ்சம் தான் பேசி இறங்கிடுவேன். சரி கொஞ்சம் அப்படி பேசுகிறேன், கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க எல்லாரும். ராஜ்மோகன் வந்து எனக்கு ராஜபாட்டிலேருந்து எனக்கு நல்லா பழக்கம், கிளப்போடு அடிச்சுருந்தான். அதுக்கு முன்னாடி நான் அவர் அண்ணன் சுப்பிரமணிய சிவண்ணன் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆற்காடு பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் எங்கள் தாத்தாவோட பூர்வீகம். நாங்கள் பிறந்ததெல்லாம் எல்லாமே சென்னை வாசி தான். நாங்கள் எல்லாமே வெளியூர்லேருந்து வந்துட்டால் மட்டும் இங்கே வந்து வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் கிடையாது. சென்னையில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் இந்த 24 வருஷம் அனுபவப்பட்டிருக்கேன். 2009 வந்து யோகி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் லொல்லு சபா எல்லா சேனல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆர்ட் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய வேலை பார்த்துருக்கேன். அது என்னோடய வளர்ச்சிக்கு நான் பண்ணி தான் ஆகணும். ராஜ்மோகனை பற்றி நான் சொல்லிடுறேன், அதோட சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். வந்து என்கிட்ட ஒரு முறை கதை சொன்னான். கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டான். இப்போ நான் என்னோட ஆஃபீஸில் உட்காரும்போது ராஜ்மோகன் ஞாபகம் வந்தது எனக்கு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபோன் அடித்து கேட்டேன். ரொம்ப ஒரு 3 வருஷம் இருக்குமாடா, ஒரு 3 வருஷம் இருக்குல்ல, 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் அடித்து என்னடா பண்ணுற அப்படின்னா, ஆனால் இது மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேண்ணா சினிமா கொஞ்சம் அப்படின்னு, வாடா படம் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணோம். அது அப்படி தான் இந்த படம் ஆரம்பித்தோம். சரிங்களா? இது வந்து இது மாதிரி நிறைய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். வாங்க, கரெக்டாக பண்ணேன். சரிங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன மேடம்?